எனக்கு பிடிக்கும். இஸ் அ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். இருந்தாங்க அது நம்ம பார்க்க போகிற சீரிஸ் நேம் என்னென்னா எனக்காக பிறந்தவளை சீசன் 2ஓட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸை நான் டாக்டர் ஜியாங்சன் சொல்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். வாங்க ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ள போயிடலாம். என் மாமா என் பக்கம் நிறைய விசா நீட்டினாரு, ஆனால் எனக்கு எதிராக இருந்தது கொரியன் விசா தான். ஸோ நான் அந்த விசாவையே சூஸ் பண்ணேன். அப்போ என் மாமா என்கிட்ட எங்கே வேணா போ, எதை வேணா பண்ணு, ஆனால் குடிக்காதன்னாரு. அப்போ நான் அவரை டக்குன்னு ஹக் பண்ணி எப்படியாவது இந்த குடியை விட்டுடுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். தென் அதுக்கப்புறம் என்கிட்ட பாய்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாரு. வெளியே இருந்த பாடிகார்ட் மாமாவை பார்த்து கிளம்பலாமான்னு கேட்டாரு. அதுக்கு இவரோ போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி என்கிட்ட லீவ் கேட்டல, லீவ் தரேன், எங்கே வேணா போ, ஜாலியாக என்ஜாய் பண்ணு, ஹாவ் அ ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனாரா. அப்போ பாடிகார்ட் மாமாவை கூப்பிட்டு சிந்து உங்க கூட தான் இருக்க போறாரு அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு இவரோ இந்த 3 மந்த் என்னோட மந்த், இந்த 3 மாசத்துல எனக்கு யாரும் தேவைப்பட மாட்டாங்க, ஏன் என்னை யாருமே கண்டு கூட பிடிக்க முடியாது. சுதந்திர பார்வை வானத்துல எப்படி பறக்குதோ அதே மாதிரி இந்த உலகம் முழுக்க பறந்து தெய்வன், என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீ அம்மாவை தானே பார்க்க போற, ஓ பத்திரமா பார்த்துட்டு வா, 3 மந்த்க்கு அப்புறம் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் நான் ஏர்போர்ட்டுக்கு வந்து போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பக்கமா ஒரு குழந்தை அழுகிற சன் கேட்டது. என்னடா அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குழந்தை அவங்க அப்பா கையை உதறி விட்டுட்டு ஓடி போய் அம்மா அப்படின்னு ஒருத்தங்களை கட்டி பிடிச்சது. அவங்களோ இறுக்கி அணைச்சி பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் சைனா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் குழந்தைய பிரிஞ்சிருந்ததால நான் குழந்தைய பார்த்த உடனே கண்ணீரை அடக்க முடியாம ஆனந்த கண்ணீரா அந்த குழந்தைய கட்டி பிடிச்ச உடனே வெளியே வந்திருக்கும். எனக்கு அதை பார்த்த உடனே என் அம்மா ஞாபகம் வந்துச்சு. என்னால் தாங்கவே முடியல. என் கண்ணு முன்னாடியே என் அம்மா அப்பா துடிதுடிச்சு இறந்து போனாங்க. என்னால் அதை எப்படி மறக்க முடியும்? அதை மறக்க முடியாம தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன். அந்த குடிக்கும் அடிக்ட் ஆனேன். என்னால் அதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும்னு தெரியல. பட் ஐ ட்ரை. என்ன பண்றது தெரியாம பதறி போய் உட்கார்ந்தேன். அப்ப இந்த பக்கம் பார்க்கும்போது என் கண்ணில் பார் தெரிஞ்சுது. நான் உடனே எழுந்து போய் 2 லாட் ஸ்காட்ச் குடிச்சேன். அப்புறம் போர்டிங் பண்ணிட்டு ஃப்ளைட்ல ஏறி கொரியாவுக்கு போய் லேண்ட் ஆனேன். அப்ப என் மைண்ட்ல என்ன இருந்ததுன்னா, நான் கொரியால லேண்ட் ஆகுறப்போ இனிமே நம்ம மனசுக்குள்ள குடிக்கணுன்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் அங்க இறங்கினே. ஆனா கடவுள் என்னை சோதிக்கிற மாதிரி அங்கேயும் என் கண்ணில் ஒரு பாரை காட்டினாரு. உள்ள போயிட்டு 4000 போன் கொடுத்து 2 பியரை வாங்கிட்டு என் பேக்ல வச்சுட்டு வெளியே வந்தேன். ஆனா அதுல ஒரு சொட்டு கூட குடிக்காம என் பேக்குள்ளேயே வச்சிருந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து என் பேக்கை முதல்ல மாட்டிக்கிட்டு இன்னொரு பேக்கை கையில எடுத்துட்டு வந்தேனா எந்த பக்கம் போலான்னு யோசித்துக்குள்ள என் கையில இருந்த பேக்கை எவனோ அடிச்சிட்டான். அடே யாரா நீங்களாம்? அதுக்குள்ளதான் என்னோட கார்ட்ஸ் மணி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்கடா என்னோட பாஸ்போர்ட் விசான்னு பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நல்ல வேலை பாஸ்போர்ட்டையும் விசாவையும் என் பேக்குள்ளே வச்சிருந்தேன். நல்ல வேலை ஒரு 10,000 ஓனையாவது என்னோட பேக்குள்ள வச்சிருந்தேன். பித்து பிடிச்ச மாதிரி என் பேக்கை முதல்ல மாட்டிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். கால் வலிக்கிற அளவுக்கு நடந்தேன். பசியை மறக்கிற அளவுக்கு நடந்தேன். எப்போ என் மைண்டுக்குள்ள குடிக்கணும்ன்ற ஞாபகம் வர ஆரம்பிக்குதோ அப்போ பயங்கரமா ஓட ஆரம்பிச்சேன். குடிக்க கூடாதுன்னு என் மைண்டுக்குள்ள நான் பயங்கரமா செட் பண்ணி வச்சிருந்தேன். அப்போ ஓடும்போது நான் இடறி கீழே விழுந்தனா அப்போதான் என் அப்பா அம்மா என்னை கட்டி விட்ட பிரேஸ்லெட்டை என் கையில பார்த்தேன். அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு தண்ணி தாக எடுக்க ஆரம்பிச்சது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க இந்த கொரியாவில் யாருமே இல்லையா அப்படின்னு உட்காந்து ஏசிட்டு இருக்கும்போது எனக்கு குடிக்கணும் தான் தோண ஆரம்பிச்சது. தென் உடனே எழுந்து நடக்க ஆரம்பிச்சேன். என் கண்ணு முன்னாடி பச்சை பசேன்னு ஒரு வயல்வெளி தெரிய ஆரம்பிச்சது. அது பக்கத்துல ஒரு ரோடு போச்சு. என் கண்ணுக்கு முன்னாடி நின்று அந்த வழி மேல நான் நடக்க ஆரம்பிச்சேன். என்னையே அறியாம கொஞ்சம் கொஞ்சமா நான் நடந்து அந்த இன்டீரியரான வில்லேஜுக்குள்ள நான் போக ஆரம்பிச்சேன். என் தாகம் என்னோட பசி அதிகமா ஆரம்பிச்சுது. ஆனா எனக்கு சாப்பிட தோணல, தண்ணி குடிக்க தோணல. என்னோட சோகம் என்னையே தாக்க ஆரம்பிச்சது. என்னோட கண்கள் மறைக்க ஆரம்பிச்சது. நான் மயங்கி அங்கவே விழுந்தேன். அப்போ என்னை சுத்தி ஒரு கும்பல் நினைச்சு அதுல ஒரு குட்டி பொண்ணு என்னை திருப்பினால. அப்ப என் பேக்ல வச்சிருந்த அந்த 2 பியர் பாட்டிலும் உருண்டு வெளியே வந்தது. அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டு என்னை ஏதோ ஒரு குடியாரின்னு நினைச்சிட்டாங்க போல. அப்ப இன்னொரு பொண்ணு என்கிட்ட வந்து ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து என் மூஞ்சில் அடிச்சு என்னை குடிக்க வச்சா. அரையும் குறையுமா முகம் தெரிய ஆரம்பிச்சது. நான் அவகிட்ட கையெடுத்து கும்பிட்டு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கான்சியஸ் வர ஆரம்பிச்சது. நான் உடனே
அங்கிருந்து எழுந்து போக போனேன்னா அப்போ நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அடுத்ததா அவ 2 கண்ணை பார்த்தேன். கண்ணை பார்க்கும்போது எனக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத ஃபீல் வந்துச்சு. உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஷாக் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. என்னோட இதய துடிப்பு பயங்கரமா அதிகமாக ஆரம்பிச்சது. எனக்கு இன்னொரு டைம் மயக்கமாய் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நான் அவளையே பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அவ என்ன பார்க்கல, வேற எதையோ பார்த்துட்டு இருந்தா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அங்கிருந்து அவ கிளம்பி போயிட்டா. எங்க போயிருப்பான்னு சுத்தி பார்த்துட்டு இருந்தேனா எனக்கு அவ கிடைக்கவே இல்லை. அப்போ ஒரு பையன் என்கிட்ட வந்து அந்த பொண்ணை எப்படி நீ தேட போற அப்படின்னு கேட்டானா, அப்ப நான் பக்கம் திரும்பி சிரிச்சுக்கிட்டே அவளை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. அதுக்கு அவன் எப்படின்னு கேட்டானா, வேற யாரு உன்ன வச்சுதான். சரி எங்க தங்குவன்னு கேட்டான். அதுக்கு நான் அவன்கிட்ட உன் வீட்டுல தான். அது கேட்டவனே அவன் எது என் வீட்லையா, எனக்கே என் வீட்டுல சோறு போட மாட்டாங்க, அப்புறம் எப்படி உனக்கு போடுவாங்கன்னு கேட்டான். அதுக்கு நான் அவன்கிட்ட என்ன உன் வீட்டுல தங்க வச்சுக்கிட்டேன்னா நீ எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன்னு. எவ்வளோ தருவேன்னு கேட்டானா, அப்ப நான் அவன்கிட்ட என் கழுத்துல இருந்த ஒரு செயினை கழட்டி அவன் கையில கொடுத்து, இது நீ நினைச்சு பாக்குறத விட அதிக ரேட்ல போகும், இந்தா அந்த செயினை வச்சுக்கோ, இப்போ என்ன தங்க வச்சுப்பியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் மண்டையாட்டினான். காசு கொடுத்துட்டா போதும், முன்ன என்ன தெரியாதவங்களுக்கு கூட தான் வீட்டில் தங்க வச்சுப்பாங்க போல. அடுத்ததா நான் வீட்டுக்கு போனேன். அங்கனே படுத்து தூங்கினேன். அடுத்த நாள் நான் வேக்கப் ஆயிட்டு உடனே அவளை சர்ச் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ அவளை மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன். உடனே அவ பின்னாடி ஓடி அவளை திருப்பினானா, ஆனா அது அவள அடைச்சா இவ்வளவு இல்லையா நினைச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினானா. அப்ப டக்குன்னு நான் ஒரு பொண்ணு இடிச்சேன். அவளோ என் மேல விழுந்தா. அப்பதான் நான் பார்த்தேன் என் கண்ணு அவ கண்ணைய பார்த்தது. அவளோட வாசனை என் மூச்சு காத்துல கலந்து மண்டைக்குள்ள அப்படியே ஏறிச்சு. அப்படியே நான் சொக்கி போனேன். என் மைண்டுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, என்னடி என்ன பண்ற அப்படின்னு இருந்துச்சு. நான் கண்ணை மூடி அந்த ஃபீலை என்ஜாய் பண்றதுக்குள்ள அவங்க இருந்து ஓடி போயிட்டா. நானும் பின்னாடி ஓடி போயிட்டதுக்குள்ள அவங்க இருந்து மறைஞ்சு போயிட்டா. அப்ப என் மைண்டுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா, இவ கண்டிப்பா இந்த 4 வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு வீட்டுலதான் இருப்பா. தென் உடனே அந்த மண்டைகளை எடுத்துக்கிட்டு ஒரு வீடா தட்டி பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா அந்த 4 வீட்லயுமே எதுலுமே வரல. அப்ப நான் அந்த மண்டையை கேட்டேன், டே மண்டையா, அட்லீஸ்ட் குடிக்க தண்ணியாவது வச்சிருக்கேடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் இல்லைன்னு சொன்னானா. அட போடா லூஸ் பையல அப்படின்னு திட்டிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வீட்டை நான் பார்த்தேன். இங்க இருக்கிற வீடு எல்லாமே ஓரளவுக்கு ஹெல்த்தியான வீடா தான் இருக்கு. ஆனா ஏன் இந்த வீடு மட்டும் இங்க இருக்கிறத விட ரொம்ப லோயரா இருக்குன்னு நினைச்சிட்டு கிட்ட போனேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம இந்த வீட்டுல போயிட்டு தண்ணியாவது வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை தட்ட போனேன். அப்ப அவங்க உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கிறது வெளியே கேட்டுச்சு. உங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு, அவரை கண்டிப்பா நம்ம சர்ஜரிக்கு கூட்டு போயே ஆகணும். ஆனா அந்த சர்ஜரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த சர்ஜரி பண்ணோம், அப்படி இல்லைன்னா அவரோட ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடும் சொல்லி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போதான் எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னது ஹார்ட் கண்டிஷனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு குரல், இதுக்காக தான் இந்த சர்ஜரியை பண்ணணும் தான் நான் தாய்லாந்துக்கு வேலைக்கு போனேன். நான் அதுலேயுமே நான் ஃபெயில் ஆனேன். இப்போ ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன், அது நல்ல வேலையும் கூட. கவலைப்படாதீங்கம்மா, ஒரு 3 மந்த் வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்குள்ள இதுக்கான பணத்தை சேர்த்துறேன், நம்ம அப்பாவை சேவ் பண்ணிடலான்னு சொன்னாரு. அப்போ அந்த டைம் அந்த கதவை நாக் பண்ணனா ஒரு பொண்ணோ கதை வந்து ஓப்பன் பண்ணா. நானும் அவ கண்ணை பார்த்தேன். இது அவதான், இது அவளே தான், இது அதே கண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவ கண்ணையே பார்த்துட்டு இருந்தானா. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா. இந்த டைம் கண்ணை மட்டும் இல்ல, ஃபுல் முகத்தையும் பார்க்கணும்னு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும்னு கேட்டு மூஞ்ச பார்த்தேன். அவளும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அப்போதான் எனக்கு தெரிய வந்தது, இவ அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லை போல. என்ன பண்ணலான்னு நாங்க போய் யோசிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு தண்ணி எடுத்துட்டு கொடுத்தா. நானும் அந்த தண்ணியை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து குடிச்சுக்கிட்டே கிளம்ப ஆரம்பிச்சேன். என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் என் மைண்டுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நாமளும் ஒரு டாக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலோடைய எம்டி கூட. நாம நம்ம ஆளுக்காக ஏதாவது பண்ணியே திருணுன்னு முடிவு பண்ணேன். எது ஆளா? என்ன ஆச்சு உனக்கு? இவளை இப்பதான் பார்த்த, இதுக்குள்ள ஆளுங்கிற அப்படின்னு என்ன நானே கேட்டுக்கிட்டேன். அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, ஓ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா அப்படின்னு எனக்கு நானே பேசிக்கிட்டு. தென் உடனே நான் என் மாமா கால் பண்ணி ஓகே ரிட்டர்ன் டிக்கெட் போட சொன்னிருந்தேன். தென் உடனே நான் சைனா போனேன். என் வீட்டுக்கு போயிட்டு என் பழைய புக்கெல்லாம் தூசி தட்டி படிக்க ஆரம்பிச்சேன். நான் மறுபடியுமே ப்ராக்டிஸ்க்கு போக ஆரம்பிச்சேன். நிறைய புக் எடுத்து விசிட் பண்ண ஆரம்பிச்சேன். எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கும் நான் போக ஆரம்பிச்சேன். நான் இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தவங்கலாம் நான் வரது பார்த்துட்டு
பயங்கரமா ஷாக் ஆனாங்க. அது மட்டும் இல்ல, என் பின்னாடியும் பேச ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, கிளாஸ் பாட்டிலேயே தொட்டிட்டு இருந்த கை இப்போ சர்ஜரி பண்றதுக்கு டூல்ஸ் பிடிப்போதா அப்படின்னு என் காது படவே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் அதை எதுவுமே கண்டுக்கல. சீனியர் டாக்டர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன நுணுக்கங்களையும் கத்துக்க ஆரம்பிச்சேன். நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். 3 மாசம் நான் பயங்கரமா ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சேன். அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெம்டியால ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் மாதிரி, அதாவது ஜூனியர் டாக்டர் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். சீனியர் கூட சேர்ந்து அசஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, என்னோட சீனியர் ஒன்னால என்கிட்ட இந்த சர்ஜரியை நீ லீட் பண்ணுனாங்க. நானும் அந்த சர்ஜரியை லீட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் சர்ஜரியை எனக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சது. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க. ஆனால் நான் அதை பற்றிலாம் கவலையே படாமல் என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றிக்க ஆரம்பித்தேன். தென் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் டாக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் ஹாலில் பேச ஆரம்பித்தேன். இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஒன்றுமே டெவலப் பண்ணோம். தென் அதுக்காக நம்ம நிறைய கேம்ப்ஸ் போட ஆரம்பிக்க போகிறோம். நம்ம நிறைய ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணி கேம்ப்ஸ் நிறைய போட போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை கேட்டவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டாங்க. நான் அவங்க கிட்ட திஸ் இஸ் ஃபைனல்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்போ என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தான். நானும் அவன்கிட்ட என்னன்னு கேட்டேன்னா, அதுக்கு அவன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி பண்ணும்போது அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிருச்சு, இதனால ஹாஸ்பிட்டல் பேரே பயங்கரமாக கெட்டு போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான் அவன்கிட்ட எங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் கேட்டேனா, அதுக்கு அவன் கொரியாவில் இருக்கே அதான்னா. எனக்கு அதை கேட்ட உடனே ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்போ நான் அவன்கிட்ட ஃப்ரீயாக கேம்ப்ஸ் பண்ணு, நிறைய பேருக்கு சர்ஜரி பண்ணு, அதுவும் ஃப்ரீயாக பண்ணு, அப்புறம் அப்ராடில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு டாக்டர் கூப்பிட்டு போ, ஏன் ஒரு க்ரூவையே கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அதை கேட்ட உடனே ஓகேண்ணா. அப்போ அவன் என்கிட்ட நான் வேற ஒருத்தர் தேடி போனோம், ஐடியா சொன்ன நீயே வரல அப்படின்னு எனக்கு கேட்டான். அதுக்கு நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பந்தா பண்ற மாதிரி இல்லடா, எனக்கு ஒர்க் இருக்கு, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு, ஓகே நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதால நானும் வரேன் அப்படின்னு. உடனே நான் கொரியா கிளம்பி அதே வில்லேஜ் போய் அங்கே கேம்ப்ஸ் போட்டோம். அந்த கேம்ப்க்கும் யாரோட அப்பாவுக்கு வந்தாங்க. நான் அவரை பர்சனலா செக் பண்ண ஆரம்பிச்சேன். செக்அப் பண்ணும் போது தான் தெரிஞ்சது அவருக்கு இன்னும் 2 மந்த்க்குள்ளே ஒரு சர்ஜரி கண்டிப்பா தேவைப்படுதுன்னு. தென் உடனே அவங்க ஒய்ஃப் என் மாமியாரை கூப்பிட்டு உடனடியா அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ஜரி பண்ணோம். பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ரொம்ப சேஃப் தான், இல்லாம இது சீக்கிரமா பண்றது உங்க ஹஸ்பண்டோட ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொன்னேன். அதை கேட்டு அவங்களும் ஓகே பண்ணிடலாம் சார், ஆனா இதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட 5 to 7 lakhs வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்களோ அவ்வளோ காசு என்கிட்ட இல்லையேன்னாங்க. அப்போ என் ஃப்ரெண்டு வாயை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் நாங்களே ஃப்ரீயாக பண்ணித்தரோம் அப்படின்னா, நான் உடனே ஓங்கி அவன் காலை மிதிச்சேன். அதுக்கு அவன் நாங்கள்ல இதோ இவங்க சைனால ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, அவங்க கூப்பிட்டு போயிட்டு ஃப்ரீயாகவே உங்களுக்கு பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சைனாவுக்கா அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இருக்கு, ஆனால் விசா அப்படின்னாங்களா. அதுக்கு நான் அவங்ககிட்ட டோன்ட் வரி, விசா எடுக்கிறது விசா நான் வாங்கி தரேன், கூட யார் யாரெல்லாம் வர போறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஏன்னு கேட்டாங்களா, வேறு இதுக்கு அவங்களுக்கு சேர்த்து விசா கொடுக்கணும்ல, அதுக்காக தான். அப்போ அவங்களோ நான் வர போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட நீங்கள் மட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஆமான்னு சொன்னாங்களா. அப்போ நான் அவங்ககிட்ட உங்களுக்கும் ஏஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வரலாம்லன்னு கேட்டேன். அதுக்கு அவங்களோ எனக்கு பொண்ணு இருக்குன்றத உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட அது நீங்கள் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு இருக்குன்னு நினச்சேன், அதனால தான் அப்படி சொன்னேன்னு. அதுக்கு அவங்களோ ஆமாம் எனக்கு ஸ்வீட்டான ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னோடனே ஓ சூப்பர், அப்போ அவங்களையும் கூப்பிட்டுவாங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கல்ல அப்படின்னு. அதுக்கு அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. தென் அடுத்ததா நான் விசா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். மெடிக்கல் சைடுன்றதால ஈஸியாகவே அவங்க 3 பேருக்கும் விசா கிடைச்சிது. தென் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்கள சைனாவை கூப்பிட்டு போனேன். எதால அவங்க முக்கியமாக இருந்தாலும் ஒரு டாக்டராக ஒரு பேஷண்டோட உயிர் ரொம்ப முக்கியம். அதனால நான் உடனே ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்தராக அவரை கொஞ்சம் செக் பண்ண ஆரம்பித்தேன். தென் அடுத்ததான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக சர்ஜரிக்கே பண்ண ஆரம்பித்தோம். சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் நீட்டி அவங்ககிட்ட சைன் வாங்கிட்டு, எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபேமஸான டாக்டர் இவர் தான், இவர் பண்ண எந்த ஒரு சர்ஜரியுமே அன்சக்ஸஸ்ஃபுல் ஆனதே கிடையாது, இவர் தான் பண்ண போகிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அவரை உள்ள அமுச்சு விட்டேன். அவரோ என்னையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு உள்ளே போனார். உள்ளே போனவர் நர்ஸ் கிட்ட ஜியாவோட ட்ரெஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை தேட்டர் ட்ரெஸ்ஸை போட சொன்னார். நானும் போட்டேன். அப்போ அவர் என்கிட்ட இந்த சர்ஜரியை நீ தான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொன்னார். நானும் உள்ளே போனேன். அப்போ அவர்கிட்ட ஒரு நிமிஷம் திரும்பி
இந்த ஆப்ரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல், இதை என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, இந்த 3 மாசமா இந்த சர்ஜரிக்காக தான் நீ பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணியிருந்த, இதை நீ தான் பண்ணும், இது நீ பண்ணாதான் கரெக்டா இருக்கும், போ பண்ணுன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாரு. நானும் சர்ஜிக்கல் நைஃப் எடுத்து என் கையில வச்சேன். எனக்கு பயங்கரமா பதட்டம் தொட்ட ஆரம்பிச்சது. உடனே என் கண்ணை மூடி என் அம்மாவை மனசுக்குள்ள கொண்டு வந்தேன். கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சது. கண்ணை திறந்து சர்ஜரிய ஸ்டார்ட் பண்ணேன். என் அம்மாவோட ஆசீர்வாதத்திலயோ இல்ல என் அம்மாவோட ஆசீர்வாதத்திலையும் நான் மேல வச்ச அன்பாலையும் கொஞ்சமா என் திறமையாலையும் அந்த ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சது. உடனே வெளியே வந்து என் கையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெளியே போக போனேன்னா வித் மாஸ்கோட. அங்க இருந்த நர்ஸ் எல்லாம் என்னைய பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க ஒண்ணு இல்லைன்னாங்க. ஆக்சுவலா உண்மை அது இல்லைங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சதுன்னா ரத்தக்கறியோட தான் நான் வெளியே போவேன், அதாவது எதையுமே கிளீன் பண்ணாமலே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கிளீனா மாஸ்க் போட்டுக்கிட்டு நான் வெளியே போறது பார்த்துட்டு நர்ஸ் எல்லாமே நான் ஷாக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. வெளியில் நிக்கிறது ஆளு, நான் எப்படி ரத்தக்கரையோட போவேன்? மேக்கப் பண்ண முடியல, இல்லைன்னா பண்ணிட்டே போயிருப்பேன். மூஞ்சி அடுக்க மறைச்சிருக்கேனா அந்த போதகையாளு நானே நினைக்கூடாதுல்ல. அதனால்தான் வெளியே போயிட்டு அவங்க கிட்ட சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு, உங்க அப்பா சேஃப், உங்க ஹஸ்பண்ட் சேஃப்னு சொன்னடா. உடனே அவனை டக்குன்னு ஹக் பண்ணவ தேங்க்யூ ஸோ மச்ன்னா. நானும் அவங்க கிட்ட அவங்க என்கிட்ட விலகினாங்களா, நானும் அவங்க முடி தலை குனிஞ்சு தேங்க்யூ ஸோ மச் சொல்லிட்டு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு அவங்க கிட்ட லைட்டா மறைஞ்சி ரூம்குள்ள பயங்கர தாட்டம் போட்டுட்டு இருந்தேன். என்னவ கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆடிட்டு இருந்தேனா. அப்போ ஒரு நர்ஸ் என்னை பார்த்து, அடப்பாவமே பைத்தியமே பிடிச்சிருச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அங்கேருந்து போனாங்க. யார் என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்ப என் மாமா அங்க வந்து ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கப்பல, அப்படியே ஜாலி மூடலே இந்த அப்ளிகேஷன்ல சைன் பண்ணிட, உனக்குள்ள ஒரு டாக்டர் மட்டும் இல்ல ஒரு மியூசிஷியனும் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களா. நான் அந்த ஃபார்மை வாங்கி பார்த்துட்டு இந்த கொரியன் கேபாப் குரூப்ல நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டுட்டேன். அப்படியே டெய்லியும் செக்அப் போறது, யாரை சைட் அடிக்கிறதுனே என் டெய்லி ரொட்டீன் ஆச்சு. அப்படியே 2 வீக்ஸ் போச்சு. ஒரு நாள் அவ ஒரு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டு வெளியே வந்தா. அப்ப அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஆல்மோஸ்ட் லீவ் முடிய போகுது, நான் உடனே டியூட்டியில ஜாயின் பண்ணோம், அப்பா அவ நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேப் எடுத்து தலையில மாட்டினான். அப்பதான் நான் அந்த சிம்பிளை பார்த்தேன். இது எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் என் மாமா கொடுத்து நான் ஒரு ஃபார்மை கழிச்சு போட்டேனே, அந்த சிம்பிளுக்கு அந்த கேபாப் குரூப்லயே அவ ஒர்க் பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் அவளை பார்த்தேனா. அப்புறம் அவன் என்கிட்ட வந்து, டாக்டர் என் அப்பாவை நல்லா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்தா போனான். என் மனசுமே அவ கூட டிராவல் பண்ணி போக ஆரம்பிச்சது. நானும் உடனே வீட்டுக்கு போனேன். அங்க போய் உட்காந்து இல்லாத என் மூளையை போட்டு கசக்க ஆரம்பிச்சேன். அப்ப என் மூளை என்ன சொல்லுச்சுன்னா, அவ கூடவே இருக்கலாம், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம். உடனே அந்த கேபாப் குரூப்ல நான் ஜாயின் பண்ண முடிவெடுத்தேன். உடனே யோ மாமாய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே என் மாமாவை தேடி போனேன்னா, அப்ப என் மாமா என்கிட்ட என்னம்மா அப்படின்னு கேட்டாரா. அப்ப நான் அவர்கிட்ட இல்ல மாமா அப்படின்னா, அதுக்கு அவரு இல்லையா, சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொன்னாரா. இப்ப என் மைண்டுக்குள்ள அவன் வந்துச்சு, இவர் எப்பவுமே டீல் தானே சொல்லுவாரு, இப்ப என்ன மரியாதையா பேசுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவரை பார்த்தேன். அப்ப அவரு என்ன குறுக்குறுன்னு என்னைய பாக்குற, என்ன வேணும்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட அது இல்லைன்னா, அதுக்கு அவரு இல்லையா அப்ப விடுனாரு. அப்ப நான் அவர்கிட்ட, யோ இல்லையா அந்த கேபாப் குரூப் இருக்குல்ல, அதுக்கு ஏதோ ஒரு மியூசிஷியன் வேணும் அப்படின்னு அப்ளிகேஷன்லாம் நீட்டினீங்களே, எனக்கு மியூசிக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது மட்டுமே இல்லை நான் அதில் கொஞ்சம் டேலண்ட்டும் கூட, டேலண்ட்டே வேஸ்ட் பண்ணணும், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேனே, அந்த அப்ளிகேஷனை என்கிட்ட தர முடியுமா, நான் சைன் போட்டு தரேன் அப்படின்னு ஒன்னே. அதுக்கு அவரு, அதைத்தான் நீ கிழிச்சு போட்டிய. அப்ப நான் அவர்கிட்ட, மாமா இன்னொரு சான்ஸ் கொடுமாமா, நான் கண்டிப்பா பெஸ்டா பண்ணி தருவோம் மாமா, இன்னொரு சான்ஸ் அப்படின்னா. அதுக்கு அவரு, ஓகே நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறதால நான் உனக்கு ஒரு சான்ஸ் தருவேன், ஆனா என்கிட்ட அப்ளிகேஷன் இல்லையே அப்படின்னாரு. அதுக்கு நான் அவர்கிட்ட, என்னமாம்மா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், சான்ஸ் கொடுக்கலாம், ஆனா அப்ளிகேஷன் என்கிட்ட இல்லையம்மா, பாய் எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு பாயின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கிளம்பி போயிட்டாரு. எது அப்ளிகேஷன் இல்லையா அப்படின்னு அவர் மறுபடியும் பிடிச்சி, மாமா நான் நல்ல டாக்டர் தான், ஆனா எனக்கு அதை விட ஒரு நல்ல மியூசிஷியன் ஆகணும்னு ஆசை இருக்கு மாமா, ப்ளீஸ் மாமா அந்த அப்ளிகேஷன் அப்படின்னா. அதுக்கு அவரு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாண்டி, ஆனா பாரு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு அப்படின்னாரா. அதுக்கு நான் இருக்கிட்ட, அப்ப கொடுக்கலாமே மாமா அப்படின்னு. அதுக்கு அவரோ, ஆசை இருந்து என்னமா பிரயோஜனம், அப்ளிகேஷன் இல்லையே, ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சிருந்தா நீயும் அதை ஸ்டைல கழிச்சு போட்ட, அப்படி ஏதுமா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. என்னையா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டா, இது என் லைஃப் மேட்டர்
அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ஓகே சார் ஃபேமிலி, எந்த இடத்துல இந்த கதையை நான் ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன வரும்னு யோசிச்சு சொல்லுங்கள். டாக்டருக்கு அப்ளிகேஷன் கிடைக்குமா, அந்த பொண்ணை மறுபடியும் டாக்டர் பார்ப்பாரான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே சார் ஃபேமிலி, பாய்.